ஆண்டவர் இம்மட்டுமாய் நம்மை நடத்தி வருகிறபடியால் அவருக்கு நன்றி சொல்கிறேன். மெய்யாகவே நாம் எல்லோரும் கழுதைகளாக இருக்கிறோம். ஆனால் நாம் ஆண்டவருக்கு தேவை. நாம் ஆண்டவரே, நான் ஆண்டவர் இல்லாவிட்டால் கழுதை தான். ஆனால் ஆண்டவர் இருந்தால் அது மெய்யாகவே ஒரு பாக்கியம். அதில் ஆண்டவர் நமக்கு கண்டிப்பாக உதவி செய்வார். இந்த வேளையிலும் கூட யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் இந்த நிருபம் வேதத்தில் அதாவது புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டில் முதல் எழுதப்பட்ட ஆகமம் யோபுவின் சரித்திரம் அல்லது ஆகமம், அதுதான் எழுதப்பட்டது. அது நமக்கு தெரியும். அதே போல் புதிய ஏற்பாட்டில், புதிய உடன்படிக்கையில் தேவன் சபைக்கு கொடுத்த முதலாவது நிருபம், கடிதம் எதுன்னு சொன்னால் யாக்கோபு. இது எழுதப்பட்டதுக்கு பிறகு தான் மற்ற நிருபங்கள் ஆகட்டும், அல்லது சுவிசேஷங்களாகட்டும், அல்லது அப்போஸ்தல நடவடிக்கை ஆகட்டும், எல்லாமே எழுதப்பட்டது. முதலாவது கொடுக்கப்பட்டது இந்த நிருபம் யாக்கோபு. இந்த யாக்கோபு என்பவர் இயேசு கிறிஸ்துவின் சீஷர் அல்ல. அவர் இயேசு கிறிஸ்துவுடைய ஒன்றுவிட்ட சகோதரர். அதாவது இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் மரியாளுக்கு பிறந்த தம்பிமார்களில் இவரும் ஒருத்தர். அதனால் இவர் ஆண்டவருடைய வாழ்க்கையை கவனித்து கொண்டிருந்தவர். அந்த நாட்களில் அவர் ரட்சிக்கப்படாவிட்டாலும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு அவரை சந்தித்து இவர் ரட்சிக்கப்பட்டவர். அதை நாம் என்ன செய்கிறோம்னா 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். ஓகே, நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இது இன்றைக்கும் நமக்கு பொதுவான ஒரு நிருபம். இன்றைக்கும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த கடைசி நாட்களில் நமக்கு பொருந்தக்கூடிய ஒரு நிருபம், ஒரு கடிதம். இந்த 1ஆம் அதிகாரத்தில் அவர் முக்கியமாக, இது எப்போ எழுதப்பட்டதுன்னா, நான் சொன்னது போல் அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு கிபி பிறகு ஒரு 49 அல்லது 50ஆவது ஆண்டுகளில் எழுதப்பட்டது. அப்போ சபை உபத்திரவ காலத்தில் போய்கொண்டிருந்த ஒரு நேரம். அதனால தான் அந்த முதல் வசனத்தில் என்ன எழுதுகிறாருன்னா, சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் அப்படின்னு எழுதுகிறார். சிதறி இருக்கிற அப்படின்னா அவர்கள் சிதறப்பட்டார்கள். கடுமையான ஒரு சூழ்நிலைமை. அந்த நேரத்தில் ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிறார். என்ன அப்படின்னா, 2ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். எதுனா, பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. நாம் மனிதர்களாகிய நாம் எப்போதுமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, உடனே ஏதாவது ஒரு காரியம், நன்மைகள் உடனே என்ன செய்யணும், எனக்கு நடந்து கொண்டே இருக்க வேண்டும். நானும் தான் அப்படி நினைக்கிறேன். உடனே எனக்கு என்ன செய்யணும், இந்த நன்மை நடக்கணும், இந்த நன்மை நடக்கணும், அதுக்கடுத்து நல்லது நடக்கணும், அதுக்கடுத்து நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அது தப்பு இல்லை. ஆனால் ஆண்டவர் எந்த நேரத்தில் எதை கொடுக்க வேண்டும் அப்படின்றதை அறிந்திருக்கிறார். பிரதர் சொல்லுவாங்க, சாக் பிரதர் எப்போதுமே சொல்லுவாங்க, தேவன் நமக்கு பதில் தருகிற தெய்வமாக இருக்கிறார் நம்முடைய ஜெபத்திற்கு. அது எப்படி இருக்கலாம் அப்படின்னா,
இந்த ரோடு சிக்னலில் 3 கலர் இருக்கும். ஒன்று வந்து ரெட்டு, அதாவது சிவப்பு லைட், சிவப்பு. இந்த சிவப்பு எரிஞ்சிச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்டாப், அல்லது இப்போதைக்கு இந்த வாகனங்கள் போகக்கூடாது, அல்லது இந்த ஜபம் என்னலை இப்போதைக்கு பதில் தர முடியாது, இப்போதைக்கு இது நிறைவேற்றப்பட முடியாது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுக்கடுத்து ஒரு மஞ்சள் லைட்டு, மஞ்சள் வெளிச்சம், அது எரியும். அது எப்படின்னா இன்னும் வெயிட் பண்ணுங்க, காத்திருங்கள் அப்படின்னு இருக்கும். இன்னொன்று என்னன்னா க்ரீன் சிக்னல், பச்சை விளக்கு. பச்சை வந்துருச்சுன்னா என்ன செஞ்சிடலாம், அது ஓகே, ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார்னா அந்த ஜெபத்திற்கு பதில் தந்து விட்டார். ஆக மொத்தம் 3 காரியங்கள் இருக்கிறது. ஒன்று முடியாதுன்னு சொன்னாலும் அதுதான் என்னதான், அது ஆண்டவருடைய பதில் தான். பொறுத்திரு அப்படின்னு சொல்லி சொன்னாலும் ஆண்டவருடைய பதில் தான். ஓகே அப்படின்னா அது நல்லது, நான் சொன்னது போல் அது நடந்தாலும் ஆண்டவருடைய பதில் தான். இதை நாம் அறிந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, நான் என்ன செய்கிறேன்னா, இப்போ கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ண சொல்கிறீங்களா, நான் வெயிட் பண்ணுறேன், பொறுமையாக இருக்கிறேன். நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது பாருங்க, நம்ம எல்லாருக்குமே சோதனைகள் என்ன செய்து இருக்கு, ஏதோ ஒரு வகையில். அது எதுவானாலும் இருக்கலாம். சோதனை வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கலாம். அதான் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது அப்படின்னு வாசிக்கிறோம். பலவிதமான சோதனையில் அகப்படும் போது நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க, நீங்க பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பொறுமையா, ஆண்டவரே பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. அதில் இங்கிலீஷில் நல்லா இருக்கு, யூ ஆர் கண்டினியூயிங் டு ஃபைட் தீஸ் ட்ரபிள்ஸ். நீங்கள் என்ன செய்ய, தொடர்ந்து ஃபைட்டு, அதில் போராடுங்க. அப்படி போராடினா யூ நோ தட் யுவர் ஃபெய்த் வில் பிகம் ஸ்ட்ராங்கர் தென் அப்படின்னு இருக்கு. உங்களுடைய விசுவாசம் வந்து என்ன செய்யும்னா நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும் அப்படின்னு இருக்கு. அதாவது பிரதர் சொல்கிறத கவனிச்சிருப்பீங்க. அவருடைய பேரன் வந்து சாக் பிரதருடைய பேரன் வந்து ஒரு தடவை இப்படி கேட்டாப்லையா, தாத்தா சாத்தான் வந்து கெட்டவன் தான், சாத்தான் வந்து கெட்டவன், ஏன் அந்த கெட்டவனை அழிச்சிட வேண்டியதானே? இப்படிதான் நம்ம நிறைய நேரத்தில் என்ன செய்கிறோம், நினைக்கிறோம். நம்முடைய குறைவான அறிவு அப்படி நினைக்குது, சாத்தானை வந்து அழிச்சிட வேண்டியதானே அப்படின்னு. சாத்தானை ஏன் இன்னும் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டானாம், சின்ன குழந்தை. அப்போ பிரதர் சொன்னாராம், பிரதர் சொன்ன இது என்ன அப்படின்னா, அதாவது இந்த ஜிம்மெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஜிம்முக்கெல்லாம் போஸ்லாம் கொடுப்பாங்க. அவங்க சதையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஹார்டாக என்னது அங்கங்கே நல்லா, அது சும்மா ஒன்றும் வராது. அது என்ன செய்யணும்னா ஒர்க் அவுட் பண்ணணும். அதில் என்ன செய்வாங்கன்னா அந்த ஜிம்மில் போய் அவங்க இந்த இடத்துக்குன்னா இதுக்கு ஒரு எக்ஸசைஸ், இதுக்குன்னா இதுக்கு ஒரு எக்ஸசைஸ், இதுக்குன்னா இதுக்கு ஒரு எக்ஸசைஸ், எல்லாத்துக்குமே ஒரு பயிற்சி. என்னைக்கோ ஒரு நாள் போய் நான் செய்கிறேன் அப்படின்னா வராது. அதை தொடர்ந்து என்ன செய்வாங்கன்னா அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அதற்கு இந்த சரீரத்திற்கு நான் எதிர்ப்பு கொடுத்து அது என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னால், அது ஒரு பலமான, ஒரு நல்ல திடகார்த்தமான ஒரு ஆளாய், ஒரு நபராய் என்னை உருவாக்கும் பூமிக்குரியதில். இப்போ ஆவிக்குரியதில் எனக்கு என்ன தேவை அப்படின்னா, அந்த சாத்தானுடைய சோதனை என்ன செய்யும் தேவை. அதனால தான் ஆண்டவர் சாத்தானை என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அந்த தம்பிக்கு ரொம்ப புரிந்து கொண்டாப்லையா, நம்மளும் புரிந்து கொண்டிருப்போம் அப்படின்னு சொல்லி நான் அதிகமாக நம்புகிறேன். நமக்கு சோதனை இல்லைன்னா அது வாழ்க்கையே கிடையாது.
ஆண்டவரே இந்த சோதனையில் நான் என்ன செய்கிறேன், நிலைத்திருக்க, கண்டினியூ ஃபைட்டு, தொடர்ந்து போராட. அப்படி நான் தொடர்ந்து போராடினேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நான் என்னுடைய விசுவாசத்தில் அப்படியே ஸ்ட்ராங் ஆயிடுவேன், பலவானாய் மாறிடுவேன். அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லைன்னா, சோர்ந்து போக வேண்டியதில்லை. ஆண்டவரே நான் என்ன செய்கிறேன்னா தொடர்ந்து அதில் போராடுகிறேன், ஆண்டவரே எனக்கு உம்முடைய கிருபை தாரும், உதவி செய்யும் அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்வார்னா உதவி செய்வார். இந்த இடத்துல 4வது வசனத்தில் பாருங்கள், நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இராமல். எத்தனையில் நல்ல வேத வசனங்கள்லாம் ரொம்ப அருமையான வசனங்கள், அருமையான வசனங்கள். ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இராமல், ஒன்றில் கூட நீங்கள் குறைவு இருக்கக்கூடாது அப்படின்னா பாருங்கள், அதில் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும். ஒன்றிலும் குறைவு இருக்கக்கூடாது, நீங்கள் பூரணராக இருக்க வேண்டும், நிறைவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இருக்கும்படிக்கு பொறுமையானது என்ன செய்யட்டும், பூரண கிரியை செய்ய கடவது. அப்படியே ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணணும். இந்த நிருபத்துடைய முக்கியமான இந்த 5 அதிகாரம் தான் இருக்குது யாக்கோபு எழுதின நிருபத்தில். இதில் முக்கியமான ஒரு காரியமே என்னென்னா, விசுவாசம் 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 சொல்லிட்டு நான் கிரியை இல்லாமல் இருந்தேன்னு வச்சுக்கோங்க. நான் விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன், ஆனால் கிரியை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லவே இல்லை. அதனால தான் பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. பொறுமையானது, நீங்கள் பொறுமையாக இருங்க, அதில் நிலைத்திருங்க, அதில் கண்டினியூவாக நீங்கள் போராடுங்க. அப்படி நீங்கள் போராடினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒன்றிலும் குறைவுபட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். ஆண்டவரே எங்களுக்கு அப்படிப்பட்டதான நல்ல சிந்தையை தாருங்கள், நல்ல சிந்தையை தாங்க, நாங்கள் போராட எங்களுக்கு உதவி செய்யுங்க. இதில் என்ன வாசிக்கிறோன்னா, அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அப்படி என்ன முடியுதா நம்மளால்? தயவுசெய்து இதெல்லாம் என்ன கிடையாது அப்படின்னா, வார்த்தை அப்படியே கிடையாது, வாழ்க்கை. நம்ம வாழும் பொழுது நம்ம ஆண்டவரே நான் அப்படி போராட அதை மிகுந்த சந்தோஷமாக என்ன எனக்கு உம்முடைய கிருபை என்ன செய்யுங்க தாங்க. நான் பார்த்துருக்கிறேன் நிறையா நேரத்தில் அப்படியே சோதனை அதிகமாக 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 அப்படியே ஒரு உள்ளத்திலிருந்து ஒரு முறையிடுதல், ஒரு குறை சொல்லுதல் அப்படியே வர்றது போல அதை அப்படியே அடிக்கணும், அதற்கு நோ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். ஆனால் நம்ம நிறைய நேரத்தில் அப்படி சொல்கிறதில்ல. பிரதர் ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, எபிரேயர் எழுதின நிருபம், அந்த வார்த்தையை நான் காண்பிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கிறேன் பாருங்கள். 12ஆம் அதிகாரம் 4வது வசனம், பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. நான் சொன்னது போல சோதனை வருது, எல்லாருக்குமே சோதனை வருது, எல்லாருக்குமே சின்ன பிள்ளையிலேருந்து எல்லாருக்குமே சோதனை இருக்குது. அந்த சோதனையில் நம்ம எந்த அளவுக்கு எதிர்த்து நிற்கிறோம், இரத்தம் சிந்தப்படத்தக்கதாய் நாம் பாவத்தை எதிர்த்து நிற்கிறோமா? பிரதர் ஒரு உதாரணம் சொல்கிறாங்க இதை விளங்கி கொள்வதற்கு. அது அருமையான ஒரு உதாரணம். என்ன அப்படின்னா, இப்போ சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சு நல்லா மம்பட்டி பிடிக்கிறவங்க, நல்ல விவசாய வேலை செய்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கையை கொடுத்தாலே, நான் ஒரு பிரதர்கிட்ட கையை கொடுத்து என்ன பிரதர் இவ்வளவு முரடாக இருக்கே அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்னென்னா அவங்க கையை பிடிச்சாலே அப்படியே என்ன செய்யுது, நரன்னு நம்ம கையை அப்படியே இதாகுது. நான் அப்படியெல்லாம் வேலை பார்க்கல, சின்ன வயசில் ஏதோ பார்த்தது, அதுக்கப்புறம் நான் பார்க்கல. இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும். இப்போ சிலர்லாம் என்ன செய்வாங்கன்னா, நாங்கள் சின்ன பிள்ளைகள் அப்படி செய்வோம், காலில் இருக்கிற அந்த தோலில் பார்த்திங்கன்னா லேசாக அந்த ஊக்க வச்சு லேசாக குத்தி அப்படியே ரத்தமே வராது, வலிக்கவும் செய்யாது. அதை அப்படியே குத்தி என்ன செஞ்சுருவோம்னா அப்படியே பின்ன மாட்டி விடுவோம். உடனே அது ஒரு பெரிய சாதனமாக என்ன செய்வோம், ஆனால் என்ன வரல, ரத்தம் வரல. இதே போல் தான் பிரதர் சொல்கிறாங்க, இதே தான் சொல்கிறாங்க. பின்ன நம்ம குத்துறோம், அது என்ன செய்யுதுன்னா ரத்தம் வர மாட்டேங்குது. ரத்தம் வர்ற அளவுக்கு நம்ம என்ன செய்யலைன்னா
எதிர்த்து நிற்கல. பாவத்தை எதிர்த்து நிற்கணும்னா அங்கே அது கஷ்டமாக தான் இருக்கும். அந்த நேரம் கஷ்டம். அந்த சோதனை ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. முறுமுறுப்பு வருது, குறை சொல்லுதல் வருது. நோ நோ அப்படின்னு நான் சொன்னேன்னா அங்கே ரத்தம் வந்துடும். என்னுடைய சுயம் அங்கே செத்துரும். அங்கே என்ன வந்துடும்னா பொறுமை வந்துடும், ஒரு பூர்ண கிரியை செஞ்சிடும். அங்கே நான் எதை பார்க்க முடியும்னா நான் ஸ்ட்ராங் ஆகிறத பார்க்க முடியும், நான் வலிமை பெற்ற ஒரு மனிதனாக இருக்கிறத பார்க்க முடியும். ஆனால் என்ன செய்ய முடியல அப்படின்னா அப்படி இருக்க முடியலையே. நம்ம ஆண்டவரே வேத வசனங்கள்லாம் அது உண்மையானது. அது எழுத்துக்காக அழகுக்காக சொல் அழகுக்காக எழுதப்பட்டதல்ல. அது நம்மளுடைய வாழ்க்கைக்காக எழுதப்பட்டது. பிரதர் சொல்கிறாங்க, சேலஞ்சான வார்த்தைகள். பிரதர் சொல்கிறாங்க, நீங்கள் மட்டும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் பிரவேசித்து 5 வருடம் நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா, நான் சொன்னது போல் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா, சோதனை வேலைகள்லாம் உண்மையாக இருந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டோம்னா ஆவியின் கனிகள் நம்மள்கிட்ட கோபம், எரிச்சல், பொறாமப்படுறது, தேவையில்லாமல் மற்றவங்களை பற்றி பேசுறது, அது எதுவாக இருக்கட்டும், அதெல்லாம் ஒளிந்து எனக்கு ஆவியின் கனிகள் என்ன செய்யும்னா என்னிடத்தில் அப்படியே சமாதானமும் சந்தோஷமும் நிறைந்த ஒரு அருமையான வாழ்க்கையை நான் என்ன செய்ய முடியும்னா பெற்றுக்கொள்ள முடியும். சேலஞ்ச் பண்ணுறாங்க. ஆனால் 5 வருடம் ஆச்சு, 10 வருடம் ஆச்சு, 15 வருடம் ஆச்சு, 20 வருடம் ஆச்சு, எத்தனை வருடம் ஆச்சுக்கங்களேன், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். எத்தனையோ வருஷம் ஆச்சு, ஆனாலும் இன்னும் எனக்கு என்ன இருக்குது? கோபம் இருக்குது, எரிச்சல் இருக்குது, பொறாமை இருக்குது. அப்படின்னா நான் எப்படி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன்? ஆண்டவரே, இப்பெல்லாம் இளைய சகோதரர்களுக்கு, இளைய வாலிப தம்பிமார்களுக்கு, தங்கச்சிமார்களுக்கு நாம் என்ன செய்யணும்னா முன் உதாரணமாக இருக்க வேண்டும். இப்போ இருக்கிறவங்களாம் ரொம்ப ரொம்ப இதாகவே இருக்கிறாங்க, ரொம்ப தெளிவாக கேட்குறாங்க. இத்தனை வருஷம் இருக்கிறீங்க பிரதர், இந்த சுபாவம் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு இளைய தம்பி நம்மகிட்ட கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? அப்போ பாருங்களேன், அப்போ நம்ம என்ன செய்யணும்னா மாயமான தாழ்மை நம்மள்கிட்ட இருக்க தேவையில்லை. மாயமான தாழ்மையில் அப்படியே இப்படி கூனி குறி, என்ன பிரதர் இவர் எத்தனை வருஷம் ஆச்சு சபைக்குன்னு? 40 வருஷம் ஆச்சு. நான் என்னையே தான் சொல்கிறேன். குனி குறி என்ன அப்படியே இன்னும் எனக்கு ஆண்டவர் இப்படின்னு எதையா ஒன்று சொல்கிறதில்ல. மாயமான தாழ்மை கிடையாது. ஆண்டவர் எனக்கு ஜெயத்தை கொடுத்துருக்கிறார்னா எனக்கு ஜெயத்தை கொடுத்துருக்கிறார். ஆண்டவரை நான் மெய்யாகவே ருசித்திருக்கிறேனா மெய்யாகவே ருசித்திருக்கிறேன் அப்படின்றது தான் அவங்களுக்கு வெளிச்சமாக இருக்கும். தம்பிமார்களுக்கு, தங்கச்சிமார்களுக்கு வெளிச்சமாக இருக்கும். இப்போ பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். கவுண்ட் இட், இங்கிலீஷில் அப்படி இருக்கு. கவுண்ட் இட்னா இந்த எண்ணம் கிடையாது, இப்படி எண்ணுறது, நோட்டை 1 2 3 4 அப்படின்னு எண்ணுறது, கவுண்ட் பண்ணுறது. இந்த எண்ணிக்கிறது கிடையாது, மனசில் எண்ணிக்கிறது, இப்படி நினச்சிக்கிறது கிடையாது. நான் சொன்னது போல் இந்த நிருபமே என்ன அப்படின்னா விசுவாசம் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஆண்டவரே நான் கிரியை செய்யட்டும். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டோம்னா ஆண்டவர் என்ன செய்வார்னா கண்டிப்பாக அதை நமக்கு என்ன செய்வார்னா தருவார், கண்டிப்பாக தருவார். பாருங்க, இந்த இடத்துல இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா முதல் எடுத்த உடனே அதை தான் என்ன செய்கிறார்னா சொல்லுகிறார். அதனால் ரொம்ப முக்கியமான காரியம். இதில் 5ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்னா, ஒருத்தனுக்கு ஞானம் குறைச்சிருந்தா யாரையும் கடிந்து கொள்ளாதவர் அவர் அவர்கிட்ட கேட்டால் அவர் என்ன செய்வார்? கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார், கண்டிப்பாக கொடுப்பார். அவரில் எந்த மாறுதலுமே கிடையாது. பட்சபாதம்ன்றது மனிதன்கிட்ட தான், தேவனிடத்தில் கிடையவே கிடையாது.
நான் திருப்பியும் சொல்கிறேன், பட்சபாதம்ன்றது வந்து மனிதர்களிடத்தில் தான், தேவனிடத்தில் கிடையவே கிடையாது. அவர் என்ன செய்வார்னா, உண்மையான எண்ணத்தோடு கூட, உண்மையான நோக்கத்தோடு கூட நான் ஆண்டவர்கிட்ட கேட்டால் ஆண்டவர் அதை என்ன செய்வார்? தருவார், கொடுப்பார், நமக்கு கண்டிப்பாக கொடுப்பார். 6வது வசனத்தில், ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்திலிருந்து எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். ரெண்டு நனவு. ஒன்று ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால், அப்படி சொல்லுவாங்கல்ல. ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால்னா எங்கே, எப்படி? ஒன்றுமே நடக்காது, ஒரு காரியம் அங்கே நடக்காது. இதுவா அதுவா, இப்படியா அப்படியா, ஆண்டவரே நீ தருவீர் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவரை அதிகமாக நம்ப வேண்டும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அதில் இங்கிலீஷில் எப்படி இருக்குது அப்படின்னா, ஹோல் ஹார்ட்டட், இருமனம் உள்ளவன் இருக்குல்ல, அதில் வந்து நீங்கள் எப்படி இருக்காதீங்கன்னா, ரெண்டு மனசு இல்லாமல் ஹோல் ஹார்ட்டட், ஒரே சிந்தையா, ஒரே மனசா. இன்னொரு நல்ல வார்த்தை போட்டிருக்கு, அவன் ஹோல் ஹார்ட்டடா, ஆஃப் ஹார்ட்டட் கிடையாது, ஹோல் ஹார்ட்டட் அண்டு வேவரிங்னா நான் சொன்னேன்ல, இதுவா அதுவா, ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால், அப்படி இல்லாமல் ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்யணும்னா, அப்படியே விசுவாசி, குழந்தை போல. நிறைய நேரத்தில் குழந்தை ஆயிடணும், ஆண்டவரே நான் குழந்தை போல இடத்தில் வருகிறேன் அப்படின்னா ஆண்டவர் ரொம்ப நேசிப்பார் நம்மளை, ஆண்டவர் உதவி செய்வார். இது 1வது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான காரியங்கள். இது போல் நிறைய காரியங்கள் அவர் சொல்லிக்கிட்டே வர்றாரு. நம்ம ஒரு சில காரியத்தை நம்ம என்ன செய்வோம்னா பார்ப்போம். இப்போ 9வது வசனத்தில் பாருங்க, தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். நம்ம ஒரு தாழ்ந்த சகோதரன் ஒரு மேன்மை வருதா, நம்ம சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. சரி, ஐஸ்வர்யவான் தன்னை தாழ்த்தப்பட்டதை குறித்து அவனும் மேன்மை பாராட்டக்கூடாது. ஏன் அப்படின்னா, அவன் புல்லின் பூவை போல என்ன செஞ்சான், எல்லாம் ஒளிந்து போகக்கூடியது. இந்த உலகம் வந்து, இந்த உலகத்தில் உள்ளது எல்லாமே ஒளிந்து போகக்கூடியது. அது கண்டிப்பாக ஒளிந்து போகும். இல்லை நீங்கள் ஒளிஞ்சு போவீங்க, ஒன்றும் நான் ஜாவேன், இல்லைன்னா என்னது என்கிட்ட இருக்கிறது ஒளிந்து போகும். இதுதான் வாழ்க்கையே. ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும், உமக்கு பிரியமாய் நான் என்ன செய்யட்டும், வாழட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்யணும்னா கேட்கணும். ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்னா உதவி செய்வார். இந்த வேளையில் பாருங்கள், 2ஆம் அதிகாரத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நான் எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லுகிறேன். அது கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். எல்லாரும் விழித்திருந்து என்ன செய்யுங்க, கேளுங்க. என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோடு பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. பட்சபாதத்தை குறித்து அவர் பேசுகிறார். நம்மள்கிட்ட அப்படி நிறையா இல்லை அப்படின்னு நான் நம்புகிறேன். பட்சபாதம் என்ன அப்படின்னா, மினுக்குள்ள வஸ்திரம், தங்க மோதிரம் எழுதுறாரு. இவரை பார்த்த உடனே வாங்க இந்த அப்படி நல்லா முன்னாடி வந்து நல்லா உட்காருங்க அப்படி சொல்கிறது. சரி, ஒரு ஏழை, அவன் கிழிந்த ஆடை, அப்படி தான் போட்டிருக்கிறதுல, கிழிந்த ஆடையை போட்டு வர்றான். அவனை இல்லைப்பா நீ போய் அங்கே போய் கீழே போய் உட்காரு, அவன் என் பாதப்படியில் போய் உட்காரு அப்படி தானே எழுதியிருக்கிறதுல. பாருங்கள், மினுக்குள்ள வஸ்திரம், 3ஆவது வசனம், மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதப்படியிலே உட்காரு என்றும் நீங்கள் சொன்னால் உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணுகிறீர்கள். இது நம்ம இடத்துல இல்லை, ஆனாலும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதுக்கு தான் அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே நாங்கள்
எங்களுடைய சிந்தையில் கூட அப்படி என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. அது தேவையில்லை. நான் சொன்னது போல் அதெல்லாம் ஒளிந்து போகும், எல்லாம் ஒளிந்து போகும். ஆண்டவரே, நிலைத்திருக்கிறதை குறித்து நான் என்ன செய்யட்டும், மேன்மை பாராட்டட்டும். ஆண்டவர் அப்படிப்பட்ட தரித்திரனை தான் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுகிறாராம். அடுத்த வசனத்தில் பாருங்க, என் பிரியமான சகோதரரே கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் அப்படின்னு வாசிக்கிறோம். இப்போ நம்ம ஆண்டவரே விசுவாசத்தில் ஐஸ்வர்யவானாக இருக்கிற ஒரு சகோதரனை நான் என்ன செய்கிறேன், பட்சபாதம் பேதகம் பண்ணுகிறேன். வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்த இடத்துல ஒரு காரியம், முக்கியமான ஒரு 2 காரியங்கள் இருக்குது. நம்ம அநேக வேளைகளில் இந்த வசனத்தை நமக்கு தெரியும். நம்மில் வாசமாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருக்கிறார், வைராக்கிய வாஞ்சையுள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு தெரியும். அந்த வசனத்தை நம்ம அடிக்கடி சொல்லுவோம். அடிக்கடி அது நல்ல வசனம், நல்லது தான், சொல்கிறது நல்லது தான். வைராக்கிய வாஞ்சை. எதற்கு வைராக்கிய வாஞ்சையாக இருக்கிறார் பாருங்கள். 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாக இருக்கிறான். உலகம் அது பயங்கரமானது. உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்கிற விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். அப்படியே மாறிடுவான். பகைஞன், எதிராளியா, தேவனுக்கு எதிராளியா மாறிடுறது. வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு வேண்டாம். அந்த வசனத்தை சொல்லிட்டு தான் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம், நம்மில் வாசமாக இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையுடையவராய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. அதனால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இந்த வசனத்தில், இந்த இடத்துல இந்த உலகம் அப்படின்னா சும்மா உலகம் அப்படின்னு சொன்ன உடனே புரியாமல் இருக்கக்கூடாது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நல்லா கவனிங்க. 15ஆம் வசனத்திலிருந்து, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போ, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அதனால் நாம் என்ன செய்வோம் சொல்லி சொன்னால், ஆண்டவரே, நாங்கள் சோதனைகளை சந்திக்கும் பொழுது அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணி, வேத வசனம் சொல்லுகிறது போல ஆசீர்வாதம் சொன்னது கிடையாது, அல்லது ஏதோ ஒரு பிரதர் சொன்னது கிடையாது. வேத வசனம் என்ன சொல்லுதோ அதுதான். ஆண்டவரே, அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணி நான் பொறுமையாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்க, அதிலே நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. கிரீன் லைட் வந்துடும், கண்டிப்பாக வரும், ஆண்டவர் உதவி செய்வார். உலகம், ஆண்டவரே, அதை நான் முழுவதுமாக வெறுக்க, இந்த இடத்துல நான் சொன்னது போல அவர் வைராக்கிய வாஞ்சையுள்ளவராக இருக்கிறார். அந்த உலகத்தை நான் முழுவதுமாய் வெறுக்க, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை முழு இருதயமாய் வெறுத்து, ஆண்டவரே, நான் உமக்கென்று வாழ எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்போம். ஆண்டவர் உதவி செய்வார். ஆமாம். தேவனுக்கு கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். நாம் யாக்கோபில் பார்த்தோம், சோதனை குறித்து நாம் பார்த்தோம். 1ஆவது அதிகாரம் 3ஆவது வசனத்தை நாம் வாசிப்போம். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். போதும். அவர் 2வது வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அப்படின்னா, நம்ம சோதிக்கப்படும் பொழுது, நம்மளோட பாடுகளுக்கு நம்ம உட்படுத்தும் போது நம் கிறிஸ்தவர்கள் என்ன செய்ய வேண்டும் கேட்டால், சந்தோஷப்பட வேண்டுமா. ஒரு சந்தோஷமான ஆவி,
அதனால தான் ஆண்டவர் வந்து லூக்காவில் சொல்லுவார், ஒரு பாவி மனம் திரும்புவது நிமித்தம் மிகுந்த சந்தோஷம் உண்டு என்று சொல்கிறார். இங்கே நம்ம சோதிக்கப்படுகிற யாவரும், நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சோதனைகள் இருக்கும். வறுமைகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், வியாதிகள் இருக்கலாம், அல்லது உறவினர்களுடைய நெருக்கங்கள் இருக்கலாம். எந்த சோதனையாக இருந்தாலும் சரி, ஆமாண்டவரே அதை சந்தோஷமாக எண்ணங்களுக்கு உதவிச்சு அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்ம நாவடக்கம் உள்ளவர்களாக இருந்துருவோம். ஆண்டவரே அதை நான் ஏற்றுக்கொள்ள எப்படி இந்த நதிகள், இந்த கடல்கள்லாம் நதிகள்லாம் உடைந்து போய் தன் கடலில் எவ்வளோ தண்ணி விழுந்தாலும் அது வாங்கி கொள்ளுவது போல நம்மளுடைய சோதனைகளை அதை நம்ம தாங்கி கொண்டோம்னால் அது மிகுந்த சந்தோஷத்தை நமக்கு உண்டாக்குகிறது. அதனால தான் பேதுரு இங்கே என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், 1 பேதுரு 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 1:7. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அது எப்போன்னு கேட்டா, நம்ம இயேசு சாமி இங்கே வரும்பொழுது அங்கே என்ன கேட்டா, உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் காணப்படும். இந்த பூமியில் அங்கே வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் உனக்கு வாயை திறக்கவில்லையா என்று சொல்லுகிறீர்கள். ஏதாவது ஒரு பாடுகள் பக்கத்து வீட்டில் காரியங்கள் வரும்பொழுது ஏன் இனி வாயை திறக்கவில்லை என்று சொல்லி, அதற்கு காரணம் நம்மளுடைய பொறுமை. நம்மளுக்கு முறுமுறுப்பு வருது, நம்ம குறை சொல்லி வருது. அப்பொழுதுலாம் ஆண்டவரே நான் பேசிட்டா சரியாக வந்துடுமா. ஒரு மனிதன் என் இடத்துல வந்தார், இதுதான் நியாயம் என்று சொன்னார். இல்லை, ஒருவருக்கு நியாயமாக தோணுவது இன்னொருக்கு அநியாயமாக தோணும். அதனால் நீங்கள் பேசுகிறதெல்லாம் சரி என்று நீங்கள் சொல்லாது என்று சொல்லி அனுப்பினேன். நான் பேசுவதெல்லாம் எல்லாருக்குமே சரியாகாது, அது தெரியுமா? நான் பேசுகிறதெல்லாம் எல்லாருக்குமே சரியாகாது. இதே போல் இங்கே பார்க்குறோம், அழிந்து போகிற பொன், தங்கமெல்லாம் அழிந்து போயிடுமா? இந்த உலகத்தில் உள்ளது அதில் வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என்னுடைய வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. இங்கே சொல்ற அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் விலையேற பெற்றிருக்கிற நம்மளுடைய விசுவாசம். நம்மளுடைய விசுவாசத்தை அவர் பார்க்கிறார். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பார்த்தார் தேவன். ஆபிரகாம் விசுவாசித்தான், அது எல்லாமே நீதியாக எண்ணப்பட்டது. அவனை விசுவாசிக்கிறது ஃபுல்லாக நீதி நீதி நீதின்னு போகுது. அப்படியே நம்புகிறேன், அதுதான்ப்பா நீதி. ஆமாண்டவரே நீங்கள் நடத்தின பாதைகளுக்கா நன்றி. சில இடத்துல மாமியார் மருமகளுக்கெல்லாம் பிடிச்சிக்கிறதே இல்லை, தனியாக போயிடும் என்று சொல்கிறார்கள். கணவன் உலகத்திலே கணவன் மனைவிக்கு பிரச்சனையாகிறது, விவகாரத்தை செய்து கொண்டு வருகின்றார்கள். இல்லைனால் நான் சாக வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அப்படித்தான் நம்மளுடைய உள்ளங்களையும் நான் சாக வேண்டும். ஆனால் நம்மை கொண்டு ஒரு காரியம் செய்ய விரும்புகிறார் தேவன். இன்றைக்கி நம்ம வொர்ஷிப்பில் கேட்டோம், அந்த கழுதை வேண்டாத கழுதை தான், ஆனால் அதை கொண்டு ஒரு காரியத்தை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த வாலிபரிடத்தில் தேவன் பேசுகிறார். நான் சோதிக்கப்படுது, நீங்கள் விழுந்துட்டீங்களா? இப்போ எழுந்திருப்போம். நான் உன்னை கொண்டு ஒரு காரியத்தை நான் செய்ய போகிறப்பா, உன்னை கொண்டு ஒரு காரியத்தை நான் செய்ய போகிறேன். இந்த சபையில் இல்லை, இது மாதிரி ஒரு சபைக்கு நீ தூணாக இருக்கும்படி உன்னை விரும்புகிறேன். அதுதான் தேவன் விரும்புகிறார். இதில் தான் நம்மளுடைய பொறுமை விளங்க வேண்டும். ஒரு சகோதரன் என் அறிவேன், அவருடைய மனைவி மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் என்னதான் பேசிக்கிட்டு இருந்தாலும் சரிதான், அப்படி தலையை அசைச்சிக்கிட்டே இருப்பார். ஆனால் இவர் எழுதிக்கிட்டே இருப்பார், எழுதுவார், படிப்பார், பேசுவார், எல்லாமே செய்வார். அதனுடைய வார்த்தை அது கேட்குறதில்லை. நான் பார்த்துருக்கேன். ஒரு சில நாள் அங்கே வீட்டுக்கு போயிருக்கேன், அவரை பார்ப்பேன். ஆண்டவரே, இந்த பொறுமை என்னிடத்தில் இல்லையே, இந்த நாவடக்கம் என்னிடத்தில் இல்லையே. என் நாவு, அதுதான் நாவு நெருப்புத்தான், அது அணிந்து நிறந்த உலகம். நம்ம நாவுனால் பேசுகிறத பார்த்தீங்களா, நம்மளுடைய இருதயத்தில் அடக்கி தேவனிடத்தில் போய் அவங்களுக்கு மன்னிக்கும்படி நம்ம ஜெபிக்கிறதான். இதுதான் பொறுமை, இதுதான் பொறுமை. யோனா தீர்க்கதரிசி குறித்து இன்னைக்கு வொர்ஷிப்பில் எடுத்தார்கள். அவர் சொல்லுகிறார், அங்கே பார்ப்போம். யோனா என்ற புத்தகத்தை நாம் வாசிப்போம். யோனா எழுதின புஸ்தகம் 1073வது பக்கம். அவர் சொல்லுகிறார், உன்னை நினைவே பட்டணத்துக்கு நான் பேச சொல்கிறேன் சொல்லி அவர் சொல்லுகிறார். நீங்கள் மகா இரக்கமுள்ள தேவன் என்று சொல்லி அவரை நம்பியிருந்தார். ஆனால் அவர் சொல்ல முடியாது என்று சொல்லி ஆண்டவரை அவர் புறக்கணித்து அவர் தள்ளி போய்விட்டார். ஆனால் தேவன் அவர் சொல்லுகிறார். 1:12 நம்ம வாசிப்போம்.
அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள். போடும். அவர் என்ன சொல்றான்னு கேட்டா, நீங்க என்னை எடுத்து சமுத்திரத்தில் போட்டு விடுங்க. சமுத்திரம் அமர்ந்துடும். இப்போ நான் என்ன செய்ய கேட்டா, நான் சாக போறேன். ஆண்டவர் சொன்ன காரியத்தை கூட நான் என்ன செய்யலை, நான் விரும்பலை. இப்போ நான் சாகணும். நான் செத்துட்டா உங்களுக்கு ஒரு அமைதி வந்துருப்பா. இப்போ என்னை தூக்கி என்ன செஞ்சிருங்க, கடலில் போடுறங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் ஆண்டவருக்கு என்ன செய்யவில்லை, அவன் சாவது விருப்பமில்லை. நீ கெட்டுப்போவது விருப்பமில்லை, நான் கெட்டுப்போவது விருப்பமில்லை. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதே தேவன் விரும்புகிறார். இப்போ ஆண்டவர் சொல்றார், ஒரு மீனுக்கு கட்டளை இடுகிறார். மீன் கீழ்ப்படியுதுங்க. மீன் கீழ்ப்படியுது, மனிதன் கீழ்ப்படுகிறதே இல்லை. மனிதன் முரட்டாட்டமாய் இருக்கிறான், வார்த்தைக்கு வார்த்தை பேசுகிறான், சோதனை தாங்கிக் கொள்ளாத ஒரு மனிதனாய் இருக்கிறான். நம்ம கேட்போம், ஆண்டவரே சோதனை தாங்கிக் கொள்ளக்கூடிய நல்ல இருதயம் இல்லை, நல்ல மனப்பான்மை இல்லை, என்னுடைய நாவிலே நல்ல நாவு இல்லை, அதை காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பி விடுங்க ஆண்டவரே. எங்களை நிரப்பலைன்னா கெட்டு போயிடுவோம். ஆமாம், இந்த ஐக்கியத்தை குறித்து நம்ம மேன்மையாக பேசுகிறோம். கிறிஸ்து ஐக்கிய சபை என்று சொல்லி அங்கே போகிறோம். ஆனால் என்னிடத்தில் பொறுமையான இருதயம் இல்லை. அது சின்ன இருதயமாக இருக்கலாம், பெரிய இருதயமாக இருக்கலாம். ஆனால் தாங்கிக்கொள்ள எங்களுக்கு பலன் தாரும். நாங்கள் பதில் பேசாதிருக்க எங்களுக்கு பலன் தாரும். சோதிக்கப்படுகிற எவனும் அவர் அதை முத்தை போல விளங்குவான். எப்போ கேட்டால் நம்ம பொறுமையாக இருக்கும்போது. அவர் மறுபடியும் அவர் என்ன செய்கிறார், அவர் மீன் அங்கே முழுங்கி விட்டது. முழுங்கின உடனே திருப்பியும் அவர் விண்ணப்பம் பண்ண தொடங்கிறார். அவர் செத்திருந்தால் விண்ணப்பம் பண்ண மாட்டார். இப்போ உயிரோடு அங்கே இருக்கிறார். படாத பாடு வர்றாரு. அங்கே உள்ளே இருந்துக்கிட்டு கடல் பாசி அவரை சுற்றி விட்டது. மீனுக்குள்ளே போயிருந்தா எப்படி இருக்கும், அதனுடைய நாத்தம் பூரா அவரில் தான் இருக்கும். ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்கன்னு இப்போ கதறார். இப்போ ஆண்டவர் மீனுக்கு கட்டளை இடுகிறார். அதை வெளியே கொண்டாந்து கக்கி விட்டது. இப்போ நினைவே பட்டணத்துக்கு அந்த தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். ஆமாம், நம்ம ஒரு சோதிக்கப்படும் பொழுது, ஒரு பிரச்சனை வரும் பொழுது, நம்ம கடிந்து கொள்ளப்படும் பொழுது, ஆண்டவர் நம்மிடத்தில் கடிந்து கொள்ள போது அல்லது மூத்த சகோதரர் கடிந்து கொள்ளும் போது, ஆமாண்டவரே அதை தலைவணங்கி நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னால், நம்ம சோதனை சைத்து கொண்டோம் என்றால் நம்மளை இன்னொரு பட்டணத்துக்கு அவர் அனுப்புகிறார். அப்படித்தான் செய்கிறார். இன்னொரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ராஜாக்கள் எழுந்த புத்தகம் 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 3-4 வாசிப்போம். அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவைச் சேர்ந்த பெயர்செபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்க நல்லவன் அல்ல என்று சொல்லி. ஒரு நல்லவன் அல்ல, நான் நல்லவன் அல்ல, கழுதை நல்லதில்லை, ஆனால் ஆண்டவருக்கு தேவை. இந்த தீர்க்கதரிசி ஆண்டவருக்கு தேவை. அவர் சொல்லுகிறார், அவர் நான் சாக வேண்டும் சொல்கிறார். அங்கே மகா அற்புதங்களை செய்து விட்டார். அங்கே சந்தா காளைகளை வெட்டி அங்கே பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது. அதனாலே பாகால் தீர்க்கதரிசிகளை அழித்து விட்டார். ஏசேப்பேலுக்கு ஒரு பொம்பளையாளுக்கு பயந்து அவர் ஓடுகிறான். ஒரு மகா பெரிய தீர்க்கதரிசி. நாளைக்கு உன்னை என்ன செய்ய வேண்டேன், நான் கொல்ல போகிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அவர் கொல்ல முடியவில்லை, தெரியுமா? கொல்ல முடியல. அப்படித்தான் பார்வேன்னு சொல்லுவான் மோசைக்கிட்டே, நீ இனிமேல் என் முகத்தில் முழித்தால் உன்னை கொண்டு விடுவேன்னு சொல்கிறான். நான் உன்னோட வரமாட்டேன் அப்படிங்கிறான். தேவன் அற்புதங்களை செய்துவிட்டு மறுபடியும் மோசை அவரே கூப்பிடுவார். தெரியுமா? இப்படித்தான் நம்மளை கூப்பிடுகிறார். நம்ம சோதிக்கப்படும் பொழுது, நம்மளை பிரச்சனைக்கு உள்ளாகும் பொழுதெல்லாம், ஆண்டவரே நான் சோதிக்கப்படுகிறேன். இப்போ என்னுடைய மூத்த சகோதரர்கிட்டே, எனக்கு நம்பிக்கைக்கூடிய சகோதரர்கிட்டே நான் இப்போ ஃபோன் பண்ணி பேசுகிறேன். ஆண்டவரே பிரதர், நான் இப்படி சோதிக்கப்படுகிறேன், அப்போ என்ன செய்யணும்? நம்ம கிறிஸ்துவ ஐக்கிய சபை என்று சொல்லுகிறோம், ஆனால் நமக்கு ஒரு ஐக்கியமான ஒரு சகோதரன் இங்கே இல்லை. அதனால தான் தத்தளிக்கிறோம், நாம் சோதிக்கப்படுகிறோம். பிரதர், இந்த மாதிரி நான் சோதிக்கப்படுகிறேன், இல்லை இந்த நிலைமையில் நான் இருக்கிறேன், எனக்கு என்னமாவது ஆலோசனை சொல்ல முடியுமா? ஒருத்தரும் சொல்ல யாரும் கேட்ட பாடும் இல்லை, நம்ம சொன்ன பாடும் இல்லை. ஏன்? பேருக்கு நம்ம சொல்லுகிறோம் கிறிஸ்துவ ஐக்கிய சபை என்று சொல்லி, ஆனால் நம்மிடத்தில் ஒரு நல்ல சகோதரன் நம்மளிடம் இல்லையா? சாப்பிடுவதும் புழங்குவதும் வேலை செய்வதும் தான் நம்மளுடைய சகோதர ஐக்கியமா? இல்லை. நான் சோதிக்கப்படும் பொழுதெல்லாம், ஒரு சகோதரி சோதிக்கப்படும் பொழுதெல்லாம், எனக்கு ஒரு சகோதரி இங்கே வேண்டும். யாரிடத்தில் இங்கே ஃபோன் பண்ணி கேட்டீர்கள்? நான் சோதிக்கப்படுகிறேன், என் பாலியத்தினால் சோதிக்கப்படுகிறேன், என் கண்ணினால் நான் சோதிக்கப்படுகிறேன், எனக்கு உதவி செய்ய முடியுமா சகோதரியே?
உதவி செய்ய முடியாமல் அம்மாவே என்று சொல்லி யார் கேட்டார்களோ அவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். அவர்கள் கழுதையா இருக்கலாம், நீங்க போன் பண்ணி கேட்கிறவர்கள் கழுதையா இருக்கலாம், ஒன்றுமே தெரியாதவர்களா இருக்கலாம். ஆனால் தேவன் அவர்களை கொண்டு ஒரு வார்த்தையை உங்களுக்கு உங்க இருதயத்தில் போட முடியும். உங்க இருதயத்தில் அதிக போட முடியும். அதான் இங்கே சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லிட்டார், இல்லப்பா உன்னை ராஜாக்களையும் அதிபதிகளையும் இன்னொரு எலிசா தீர்க்கதரிசியும் உன் மூலியமா நான் ஏற்படுத்த போகிறேன். நீ உனக்கு சாவு வராது, இப்போ நான் உனக்கு சாவு கொடுக்கறதில்ல, நீ எடுத்துக்கொள்ள போகிறாய் என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு சாவு வரவே இல்லை. சாவு வரவே இல்லை. ஆமாம் மந்தவர்களே, சாவு நம்மளால் நியமிக்க முடியாது. நாம் தேவனை சார்ந்து கொள்வோம். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுவோம். ஆண்டவரே நான் சோதிக்கப்படுகிறேன், எனக்கு பலன் இல்லை, எனக்கு வேலை வாய்ப்பு இல்லை, ஆண்டவரே நான் சோதிக்கப்படுகிறேன். எப்பொழுது நம் முழங்காலி இட்டு நம்ம மண்டியிட்டு கேட்டோம்? எவ்வளவு நேரம் நீங்கள் முழங்காலி நிற்கிறீங்க சகோதரர்களே? உங்கள் மாதிரி வாலிப நாட்களே பிரேயர் முடிய தொட்டிக்கும் நான் முழங்காலில் நின்றிருக்கிறேன். முழங்காலிட்டு மண்டியிட முடியவில்லையா? நீங்கள் தனிமையிலே உங்கள் முகத்தை கொண்டு போய் புழுதியிலே மண்ணிலே வைத்து ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லவில்லையா? நான் என் மண்ணிலே வைத்து நான் அப்படி சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே நான் ஒரு பாவியான மனுஷன், பாவி என்று சொல்லுவதில் பெரிய காரியம் இல்லை, ஆனால் பாவி மனம் திரும்பும் தான் மிகுந்த சந்தோஷம். ஆமாம் மந்தவர்களே, நாம் மனம் திரும்புவோம். நானும் மனம் திரும்ப விரும்புகிறேன். கடினமான வார்த்தைகள், கடினமான எத்தனை வார்த்தைகளை கேட்கிறோம், எத்தனை வார்த்தைகளை கேட்கிறோம். ஏன் நம்ம இருதயம் உடையவில்லை? ஏன் இருதயம் நொறுங்கவில்லை? ஆண்டவரே என்னை நொறுக்கி விடும், ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படி எங்களுக்கு உதவிச்சு, உம்முடைய ஆவியினால் எங்கள் நிரப்பி விடும். நான் சோதிக்கப்படுகிறேன், ஆனால் பலன் இல்லை தாங்க, எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே. என் தகப்பனார் என் தாயார் பேசுவதை என்னால் சகிக்க முடியவில்லை, எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே. என்னுடைய வேலை ஸ்தலங்களே என்னால் சகிக்க முடியவில்லை, எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே, எனக்கு உதவிச்சு. நம்முடைய வியாதியிலே எங்களுடைய வருத்தங்களில் எங்களுக்கெல்லாம் வியாதி வந்திருக்கிறது, ஆனால் நாங்கள் தேவனிடத்தில் தான் மண்டாடுகிறோம். ஆமாம், சில ஒருத்தருக்கு எங்களுடைய வியாதிகள்லாம் தெரியும். ஆண்டவருக்கு முன்பாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்குறோம். ஆமாம், புதுப்பட்டண ஜெயராஜ் பிரதர் கூட மிகவும் வியாதிப்பட்டு இருக்கிறார். ஆரோக்கியமேரி சிஸ்டர் வந்து மிகவும் அவங்க நெருக்கப்பட்டு இருக்கிறார்கள். யார் அவர்களை நினைவு கூர்ந்தது? அந்த சகோதரன் கண்ணு தெரியவில்லை, அவர்கிட்ட வசதி இல்லை, சாப்பிடக்கூடிய வசதி இல்லை, ஏதாவது விற்று சாப்பிடக்கூட அவர்கிட்ட வசதி இல்லை. ஆனால் நம்ம யார் அவர்களை நினைவு கூர்ந்தோம்? அவர் இப்போ சோதிக்கப்பட்டு இருக்கிறார், அடுவரே அவருக்கு பலன் கொடும். நமக்கு யாராவது வாலிபர்கள் வந்து சோதிக்கப்படுகிறார்கள், வறுமையில் இருக்கிறார்கள், கஷ்டங்களில் இருக்கிறார்கள், விவசாயத்துக்கு போதுமான மழை இல்லை, அதற்காக நம்ம யாராவது ஜெபம் பண்ணி இருக்கிறோமா? கேட்போம், வாலிபர்கள் கேட்புங்கள். இனிமே ஒரு சகோதரன் இந்த சபையில் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். சகோதரே நான் சோதிக்கப்படுகிறேன், என் வேலை ஸ்தலங்களை நான் சோதிக்கப்படுகிறேன். சகோதரர் பரிசுத்தம் சொல்கிறாங்க, நீங்கள் வேலைக்கு போறியே 2-3 நாள் பார்க்குறியே, சம்பளம் இல்லாமல் வந்துடுறீங்களே, போகிற இடமெல்லாம் இப்படி தானா அப்படின்னு கேட்பார்கள். நான் 2 இடத்துல அப்படித்தான் சம்பளத்தை விட்டுட்டு தான் வந்தேன். அவர்கள் கொடுக்க முடியாது, 3 நாள் வேலை செய்ததுக்கு நான் கொடுக்க முடியாது. சரி பரவாயில்லை, ஒரு முறுமுறுப்பு இல்லை. கடினமாய் சிமெண்ட் மூட்டை இறக்குனேன், இந்த வயதில் போய் கடினமாய் சிமெண்ட் மூட்டை இறக்கி 75 ரூபா உங்களுக்கு வரும் என்று சொன்னார்கள். எனக்கு கொடுக்கலங்க, நான் கேட்டடிச்சு பார்த்து முடியலை, ஒரு முறுமுறுப்பு இல்லை. ஆண்டவருக்கு நன்றி, என்னை தேவன் நடத்துகிறார், அதுக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே நாங்கள் மனம் திரும்ப எங்களுக்கு உதவிச்சு, நாங்கள் சோதிக்கப்படுகிற வேளையில் என்னுடைய சபையில் ஒரு சகோதரி எனக்கு இருக்கட்டும் ஆண்டவரே, என்னுடைய ஆலோசனைக்கு ஒரு சகோதரியில் இருக்கட்டும், நாம் ஃபோன் பண்ணி கேட்கட்டும் ஆண்டவரே அப்படி என்று கேட்போம். தேவன் நம்மளை நடத்துவாராக, என்னையும் தேவன் நடத்துவார் என்று நம்பிக்கை இருக்கிறீரே. ஆமென்.